வணக்கம். கோம்ப் மற்றும் சிசரை ஒரு சேர எவ்வாறு பிடிப்பது மற்றும் ப்ளோ ட்ரை செய்வதற்கான பல்வேறு டெக்னிக்களை பயிற்சி செய்வதற்கான இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். கோம்ப் மற்றும் சிசர்ஸை எவ்வாறு ஒன்றாக பிடிப்பது குறித்து பயிற்சி செய்தல், ப்ளோ ட்ரை செய்வதற்கான செயல்முறையை பயிற்சி செய்தல், ப்ளோ ட்ரை செய்யும் போது பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், கோம்ப் மற்றும் சிசர்ஸை ஒன்றாக சேர்த்து பிடிப்பது மற்றும் ப்ளோ ட்ரை செய்வதற்கான டெக்னிக்களை பயிற்சி செய்வதற்கு தேவைப்படும் டூல்கள் மற்றும் மெட்டீரியல்கள். பார்பர் சிசர்ஸ் ஷேர்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. டெயில் கோம்ப் அல்லது ஸ்டைல் கோம்ப், neck strip, round brush, sectioning clip, spray bottle, 2 டவல்கள், ஹேர் ஷாம்பூ தேவைக்கு ஏற்ப, வாட்டர் தேவைக்கு ஏற்ப, ட்ராலி, ஹேண்ட் ட்ரையர், ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் தேவைக்கு ஏற்ப. முதலில் கோம்ப் மற்றும் சிசர்ஸை எவ்வாறு ஒன்றாக பிடிப்பது குறித்து பயிற்சி செய்யலாம். முடியை கட் செய்யும் போது டூல்களை முறையாக பிடித்திருப்பது மிகவும் முக்கியமானது. ஷியர்களை முறையாக பிடிப்பதற்கான வழிமுறைகள்: வலது கையை திறந்து ஃபிங்கர் கிரிப்பில் மோதிர விரலை வைக்க வேண்டும் மற்றும் சுண்டு விரலை ஃபிங்கர் டேங்கில் வைக்க வேண்டும். மூவிங் பிளேட் உள்ள தம் கிரிப்பில் கட்டை விரலை வைக்க வேண்டும். பின்னர் ஷியர்களை உபயோகிக்க பயிற்சி செய்ய வேண்டும். மேலும் ஷியர்கள் மற்றும் கோம்பை ஒன்றாக சேர்த்து முறையாக பிடிக்க பயிற்சி செய்ய வேண்டும். இப்போது ஷியர்களை எவ்வாறு பிடிப்பது என்பதற்கான பயிற்சி முறையை பற்றி பார்க்கலாம். ஹம் கிரிப்பில் இருந்து கட்டை விரலை எடுக்க வேண்டும். கிரிப் மற்றும் ஃபிங்கர் ரெஸ்டில் இருந்து சுண்டு மற்றும் மோதிர விரலை எடுக்க வேண்டும். விரல்களை கர்ல் செய்து முடியை சீவும் போது ஷியர்களை அருகில் வைக்க வேண்டும். பின்னர் சீப்பை கட்டை விரல், ஆள்காட்டி மற்றும் நடுவிரல்களுக்கு இடையில் பிடிக்க வேண்டும். கோம்ப் மாற்றுவதற்கான வழிமுறைகள்: கோம்பை சப்செக்ஷனின் பொசிஷனில் வைக்க வேண்டும். கட் செய்ய வேண்டிய பொசிஷனில் விரல்களை வைத்த பிறகு சப்செக்ஷன் பிடித்துள்ள ஹேண்டுக்கு கோம்பை மாற்றி கட்டை மற்றும் ஆள்காட்டி விரல்களுக்கு இடையில் கோம்பை பிடிக்க வேண்டும். பொதுவாக முடியை கட் செய்யும் போதுதான் வைட் மற்றும் ஃபைன் டூத்டு கோம்புகள் பயன்படுத்தப்படுகிறது. வைட் டூத்டு கோம்ப் முடியை சீவுவதற்கும் பார்ட்டாக பிரிப்பதற்கும் பயன்படுகிறது மற்றும் ஃபைன் டூத்டு கோம்பானது முடியை கட் செய்வதற்கு முன்னர் செக்ஷனை சீவுவதற்கான அழுத்தத்தை வழங்கவும் பயன்படுகிறது. இங்கே சப்செக்ஷனை எவ்வளவு அழுத்தத்தில் பிடிக்க வேண்டும் மற்றும் சீவ வேண்டும் என்ற அழுத்தத்தின் அளவை குறிப்பதே டென்ஷன் ஆகும். எப்போதும் அழுத்தத்தை உங்களது விரலினால் கட்டுப்படுத்த வேண்டும். முடியை சமமாக கட் செய்வதற்கு சீரான அழுத்தம் மிகவும் முக்கியமானது. கிளையண்ட் முடியின் நுனியினை துல்லியமாக கட் செய்ய விரும்பினால் ஸ்ட்ரெயிட்டான முடியை அதிகமான அழுத்தத்தை பயன்படுத்தி கட் செய்ய வேண்டும் மற்றும் கர்லி முடியில் ஷ்ரிங்கேஜை கட்டுப்படுத்த குறைவான அழுத்தத்தை பயன்படுத்த வேண்டும். காதுகளை சுற்றிய பகுதிகளில் குறைவான அழுத்தத்தை பயன்படுத்த வேண்டும் அல்லது வலிமையான முடி வளர்ச்சியுள்ள முடியின் மேல் குறைவான அழுத்தத்தை பயன்படுத்த வேண்டும். இப்போது பல்வேறு வகையான முடி மற்றும் அவற்றின் நீளத்திற்கு ஏற்ப ப்ளோ ட்ரை செய்யும் செயல்முறையை பற்றி பார்க்கலாம். முதலில் விரல்களை பயன்படுத்தி ஸ்டைலிங் ப்ராடக்டை முடியில் அப்ளை செய்ய வேண்டும். மேலும் வைட் டூத் கோம்பை கொண்டு
நன்கு சீவ வேண்டும். முடியில் ஈரப்பதம் இருக்கும்போதே கோம்பை பயன்படுத்தி விருப்பப்பட்ட ஷேப்பிற்கு முடியை கொண்டு வர வேண்டும். முடியின் அடர்த்தி மற்றும் அவற்றை ஹேண்டில் செய்வதற்கு சிறிய ரவுண்ட் பிரஷை பயன்படுத்த வேண்டும் மற்றும் முடியின் அடியில் மூஸ் அல்லது ஸ்ப்ரே வால்யூமைசர் அப்ளை செய்ய வேண்டும். பின்னர் விருப்பப்பட்ட கர்ல் சைஸ் வருவதற்கு ஏற்ப முடியின் அளவை பார்ட் அல்லது சிறிய செக்ஷன்களாக பிரிக்க வேண்டும். இப்போது கர்லின் அடிப்பகுதியில் ரவுண்ட் பிரஷை இன்சர்ட் செய்ய வேண்டும். வால்யூமை பொறுத்து எந்த அளவிற்கு முடியை லிஃப்ட் செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும். அதிகபட்சமாக முடியை லிஃப்ட் செய்ய பிரஷை முடியின் அடிப்பகுதியில் இன்சர்ட் செய்து முடியின் செக்ஷனை நேராக ஹை ஆங்கிளில் லிஃப்ட் செய்ய வேண்டும். முடியின் அடியிலிருந்து முடியை மிதமான அழுத்தத்தில் ரோல் செய்ய வேண்டும். முன்னும் பின்னுமாக ப்ளோ ட்ரையரில் இருந்து வரும் காற்றை டைரக்டாக கர்ல் மீது செலுத்த வேண்டும். செக்ஷன் முழுவதுமாக ட்ரை ஆனதும் கூலிங் பட்டனை அழுத்தி கர்ல் ஃபார்மேஷனை ஸ்ட்ரென்த் ஆக்க செக்ஷனை கூல் செய்ய வேண்டும். பிரஷிலிருந்து முடியை செக்ஷனாக எடுத்து பிரஷை ரிலீஸ் செய்ய வேண்டும். ஸ்கேல்ப் பகுதியில் முடியை குறைந்த அளவில் தூக்குவதற்காக மீண்டும் செக்ஷனை லோ ஆங்கிளில் பிடித்து அதே செயல்முறையை பின்பற்ற வேண்டும். ஸ்டைல் அல்லது ஷேப் நீண்ட நாட்களுக்கு நீடிக்க ஸ்கேல்ப் மற்றும் ஹேர் முழுவதுமாக ட்ரை ஆகிவிட்டதா என உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறுதியாக ஹேர் ஸ்ப்ரேயை முடியின் மேல் அடித்து முடிக்க வேண்டும். அடுத்ததாக ப்ளோ ட்ரை பிளண்ட் அல்லது லாங் லேயர்ட், ஸ்ட்ரெயிட் மற்றும் வேவி ஹேரை எவ்வாறு ஸ்மூத் ஸ்ட்ரெயிட் ஸ்டைலாக மாற்றுவது குறித்து அறிந்து கொள்ளலாம். ஸ்டைலிங் செய்வதற்கு கண்ட்ரோலை அதிகரிக்க நாசில் அல்லது கான்சென்ட்ரேட்டரை ப்ளோ ட்ரையரில் பொருத்த வேண்டும். பார்ட் மற்றும் செக்ஷன்களாக முடியை பிரித்து காய்ந்த முடி மட்டும் கிளிப்பில் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ட்ரை செக்ஷன்களில் ஜெல்லை அப்ளை செய்ய வேண்டும். இப்போது முடியை 1 இன்ச் சப்செக்ஷன்களாக பிரித்து கொள்ள வேண்டும். முதலில் கழுத்து பகுதியில் உள்ள செக்ஷன் முடியை எடுத்து ஸ்ட்ரெயிட் மற்றும் ஸ்மூத் செய்ய கிளாசிக் ஸ்டைலிங் பிரஷை பயன்படுத்தி ட்ரை செய்ய வேண்டும். பிரஷை முடியின் அடிப்பகுதியில் வைத்து செயல்முறையை மேற்கொள்ள வேண்டும். தலையின் மேல் பகுதியிலும் 1 இன்ச் செக்ஷன்களாக பிரித்து கொள்ள வேண்டும். நீண்ட செக்ஷன்களை தலையின் மேல் பகுதி நோக்கி பிடித்து செயல்முறையை செய்ய வேண்டும். முடி ஃபிளாட் மற்றும் ஸ்ட்ரெயிட்டான ஷேப்பில் நிலைத்திருக்க அதே டெக்னிக்கை பயன்படுத்த வேண்டும். தொடர்ந்து குறைந்த ஆங்கிளில் வைத்தே செயல்முறையை செய்ய வேண்டும். ஃப்ரிஞ்சை முகத்திலிருந்து விலக்க பிரஷை முடியின் கீழிருந்து சற்று முன்னோக்கி தள்ளி முடியை வளைந்த வடிவமாக உருவாக்க வேண்டும். பிரஷின் மேல் ட்ரையரின் நாசிலை வைத்து மெதுவான முறையில் ட்ரை செய்ய வேண்டும். முடி ட்ரை ஆன பிறகு முகத்தில் விழும் ஃப்ரிஞ்சானது மென்மையான தோற்றத்தை கொடுக்கும். ப்ளோ ட்ரையரை உபயோகிப்பதற்கான நடைமுறைகளை அறிந்து கொண்ட பின்னர் முடியை ப்ளோ ட்ரை செய்யும் போது பின்பற்ற வேண்டிய சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இதோ. ப்ளோ ட்ரையரை ஒரே இடத்தில் அதிக நேரம் வைத்து பயன்படுத்தக்கூடாது. ஸ்கேல்பில் இருந்து முடியின் நுனி பகுதியை நோக்கி ட்ரையரை உபயோகிக்கவும். ஸ்கேல்ப் பர்ன் ஆவதை தடுப்பதற்கு சூடான காற்றை எப்போதும் ஸ்கேல்பின் மீது டைரக்டாக பயன்படுத்தக்கூடாது. ப்ளோ ட்ரையரை எப்போதும் முடியிலிருந்து 6 இன்ச் தூரத்தில் வைக்க வேண்டும். இதனால் முடியானது ப்ளோ ட்ரையரில் இருந்து வரும் அதிக சூடான காற்றில் பர்ன் ஆகாமல் இருக்கும். ப்ளோ ட்ரையரை மேல் நோக்கி உபயோகிப்பது முடிக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துவதால் ட்ரையரை கீழ்நோக்கி உபயோகித்து முடியை ட்ரை செய்யவும். ட்ரையரில் இருந்து வரும் சூடான காற்றினால் முடி சேதமடைய வாய்ப்புள்ளதால் ப்ளோ ட்ரையரை ஒரே இடத்தில் அதிக நேரம் உபயோகிக்க கூடாது.
ப்ளோ ட்ரையர் உபயோகத்திலேயே இருக்க வேண்டும். ட்ரையரை அசைக்கவோ அல்லது ஜர்க் ஆகாமல் உபயோகிக்க வேண்டும். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். மசில் ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்க முறையாக கோம்ப் மற்றும் ஷியர்களை ஒன்றாக சேர்த்து பிடிக்க பயிற்சி செய்து கண்ட்ரோலை உறுதி செய்து கொள்ள வேண்டும். முடியை சமமாக கட் செய்வதற்கு சீரான அழுத்தம் மிகவும் முக்கியமானது. ஸ்டைலிங் ப்ராடக்டை முடியில் அப்ளை செய்து ப்ளோ ட்ரை செய்ய வேண்டும். நீண்ட நேரத்திற்கு ஒரே இடத்தில் ப்ளோ ட்ரையரை உபயோகிக்க கூடாது. இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். சிசர்ஸ் மற்றும் கோம்பை ஒன்றாக பிடிப்பது மற்றும் ப்ளோ ட்ரைக்கான பல்வேறு டெக்னிக்களை எவ்வாறு பயிற்சி செய்வது என்பது குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.